வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகிட்டு கொண்டே வருகிறது. நிறைய நடிகைகள் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு இல்லைன்னா புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு ரொம்பவே அதிகரிச்சுட்டு வராங்க. தினந்தோறும் பார்த்தீங்கன்னா யாராவது மாரடைப்பு காரணமாக இறந்து போவாங்க, இல்லைனா புற்றுநோயின் காரணமாக அவஸ்தைப்பட்டு வருவாங்க. இந்த புற்றுநோய் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. இது எதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம இருக்கக்கூடிய அனுபவங்களை பற்றி தான் இந்த புற்றுநோய் அதிகமாக வருவது என்று ஆய்வறிக்கையில் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்கும் ஒரு செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. கல்லீரல் நோய் பிரச்சனையின் காரணமாக சனா அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருப்பது செய்தி இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கல்லீரல் பிரச்சனையின் காரணமாக நடிகை சனா அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் இருக்காங்க. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் கௌதம் கார்த்திக் நடித்திருந்த ரங்கூன் படத்தில் கதாநாயகியாக நடித்தவங்க தான் சனா மக்பூல் அவங்க. அதன் பிறகு காதல் கண்டிஷன் அப்ளே என்ற படத்தில் நடித்திருந்தாங்க. அந்த படம் இன்னும் வரை வெளியாகவே இல்லை. தெலுங்கில் ஹிந்தி படங்களில் நடித்துக்கிட்டு வருகிறாங்க. தற்போது ஹிந்தி தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வந்த சனா அவங்க கல்லீரல் பாதிப்பு பிரச்சனையின் காரணமாக மருத்துவமனையில் திடீரென அனுமதிக்கப்பட்டிருக்க செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையுமே அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. இதனால் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலமாக அவங்களுக்கு பிரார்த்தனை செய்துக்கிட்டு வராங்க. மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் படத்தை வெளியிட்டு அவங்க பதிவிட்டு இருப்பது, வெகு நாட்களாகவே கல்லீரல் அலர்ஜி நோயால் ரொம்பவே அவதிப்பட்டு வருகிறேன். எனக்கு கல்லீரல் சிரோசியாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யாமல் இந்த நோய் குணமடையாது. நான் காத்திருக்கிறேன். தற்போது என் நிலைமை மோசமடைந்து வருகிறது என்றாலும் கூட மனதளவில் நான் ரொம்பவே வலுவாக இருப்பதாக தீவிர முயற்சி வருகிறேன் என்றிருக்காங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நடப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துக்கிட்டு வருகிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்பவே அதிகமாக ரசிகர்கள் இவங்களுக்காக பிரார்த்தனை செய்துட்டு வருவாகும். இவங்க பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று மருத்துவம் பார்த்தீங்கன்னா அறிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து சினிமா துறை வட்டாரங்களில் புற்றுநோயின் காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்டு இந்த பிரச்சனையிலேருந்து நிறைய பேர் மீண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மனிஷா கோயிலா இவங்க புற்றுநோயின் காரணமாக தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போது பூரண நலம் பெற்று அதுக்காக சிகிச்சை பெற்று ரொம்பவே ஆக்டிவாக இருந்து வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்னென்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.